பிரைஸ் த லார்ட். ஏசாயா அதிகாரம் 55 இறை வார்த்தை 6. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே நாம் அவரை தேட வேண்டும். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி நாம் மன்றாடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கார், கூடவே இருக்கார். நம்மோட கூட இருந்து நம்மை கரம் பிடித்து அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேளாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை. உங்கள் தீச்செயல்களே கடவுளுக்கும் உங்களுக்கும் பிளவை உண்டாக்கி இருக்கின்றன என்று இருக்கிறது. இப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே பிளவை உண்டாக்கிறது நம்முடைய தீச்செயல்களும் நம்முடைய பாவங்களும் தான். அன்று சக்கேயு ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காட்டு அத்தி மரத்தில் அவர் ஏறிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்துக்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து, சக்கேயுவே விரைவாய் இறங்கி வாரும், இன்று நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்டு அவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை வர வைக்கிறார். அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, முணுமுணுக்கிறாங்க, பாவியிடம் போய் தங்க போகிறாரு. உடனே சக்கேயு ஒரு பாவ அறிக்கை அந்த இடத்துல செய்கிறார். ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது நான் கவர்ந்திருந்தால் நான் 4 மடங்கு திருப்பி கொடுத்துடுவேன் என்று சொன்னார். இயேசு சக்கேயுவை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். சக்கேயு ஒருவர் மனம் மாற்றத்தின் நிமித்தம் ஆண்டவர் சக்கேயு வீட்டாரையும் ஆசீர்வதித்தார் நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை நம் தேடி கண்டுபிடித்த ஆண்டவரை அதிகாலை எழுந்து ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய இறை வார்த்தை மூலமாய் அவர் நம்மிடத்துல பேசுகிறவராக இருக்கிறார். நாம் வேதத்தில் மார்த்தா மரியாதை பார்க்குறோம். மார்த்தா மரியா வீட்டுக்கு ஆண்டவர் செல்கிறார். மார்த்தா சொல்றார், என் பற்பல பணிகள் புரிவதில் அவர் பரபரப்பாக இருக்கிறார். அப்போது என் சகோதரி என்னை தனியாக விட்டு விட்டாலே உங்களுக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி புரியும்படி அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், ஆனால் தேவையானது ஒன்று. மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவரிடமிருந்து எடுபடாது என்று சொன்னார் ஆண்டவர். அதனால் நாம் ஆண்டவர் பாத்தில் நம்ம எப்போ வாய்ப்பு கிடைக்கத்தாலும் சரி ஆண்டவர் நோக்கி ஓடணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். மரியாதை போல நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட பிள்ளைகளாய் அவருடைய பாதம் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது நம்மையும் நம் வீட்டாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே நம்ம அவரை தேடணும். இந்த நாள்லாம் ஆண்டவர் நிறைய இறைவார்த்தை கிடைக்குது. நம்ம வேதத்தை வாசிக்கலாம், பைபிள் படிக்கலாம், நிறைய இறைவார்த்தை நம்ம கேட்கலாம், தியானத்துக்கு போகலாம். நிறைய வாய்ப்புக்கெல்லாம் நம்ம கிடைக்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்மையே நாம் ஆண்டவர் பாத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம தீச்செயல்களுக்காக பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை சீக்கிரம் நம்ம பிடித்து கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்களான்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான அன்பு தகப்பனே, நாங்கள் போற்றுகிறோம் ஐயா, வாழ்த்துகிறோம் ஆண்டவரை, வணங்குகிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளில் நீ கொடுத்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரை உம்மை நாங்கள் ஆண்டவரை வாய்ப்புள்ள போதே நாங்கள் தேட வேண்டும் சுவாமி. இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று நாங்கள் அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரை. அப்பா, நீர் அண்மையில் இருக்கும்போதே ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா நீ நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், காண்பவர், காப்பவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து ஆராதிக்கிற பிள்ளையாக இருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் பிள்ளைகள் ஐயா என்னென்ன விண்ணப்பங்களோடு நம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறார்களோ சுவாமி, அப்பா எல்லாருடைய தேவைகளும் நீ நிறைவு செய்யும்படியாய் அப்பா இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து பிள்ளைகளை நீ வழிநடத்தும்படியாய் நம்முடைய கரத்தின் கீழ் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து செய்ய எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.